வணக்கம். இது உங்கள் கற்பி துவாரகா சுவாமிநாதன். இன்னைக்கு ஒரு கதை பார்க்க போறோம், மகாபாரத கதை. குருவுக்கும் சிஷ்யனுக்கும் உள்ள உறவை சொல்றதா இருக்கும், மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உள்ள உறவை சொல்லுறதா இருக்கும் இந்த கதை. என்னன்னா, கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது தூரத்து மரத்துல ஒரு பறவை தெரியுது. கிருஷ்ணர் பார்த்து சொல்றாரு, அது ஒரு பறவை தெரியுது பாரு கிருஷ்ணா. ஆமா, பறவை தெரியுது அப்படின்னா அது கிருஷ்ணர் சொல்றாரு, கழுகு மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். உடனே அர்ஜுனன் தான், ஆமா கழுகு மாதிரி தான் இருக்கு, கழுகுதான் அப்படின்னு. கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் நடக்கிறாங்க. அப்போ திருப்பி கிருஷ்ணர் சொல்றாரு, கிருஷ்ணா அர்ஜுனா, இது கிளி மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றேன்னா அர்ஜுனனும் பார்த்துட்டு, ஆமா கிளி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்ல. அப்புறம் கொஞ்ச நேரம் நடந்துட்டு, இல்ல அது புறா மாதிரி தெரியுது அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ற. எது புறாவா? புறா மாதிரி தான் தெரியுது, ஆமா அப்படின்னு அர்ஜுனனும் சொன்னார். உடனே மறுதடவை கொஞ்ச தூரம் நடக்கிறாங்க. திரும்ப காக்கை போல தெரியுதே அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஆமா காக்கை போல தெரியுது. கிருஷ்ணருக்கு கோபம் வந்து, என்ன அர்ஜுனா, நான் எதை சொன்னாலும் அதே மாதிரி இருக்குன்னு சொல்றியே, இது என்னது நியாயம்? உனக்குன்னு ஒரு சுய புத்தி இல்லையா? நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு கேட்குது. உடனே அவர் அர்ஜுனர் சொல்றாரு, இல்ல குருவே, நான் உன்னை நண்பனா நினைக்கல, சாரதியா நினைக்கல, குருவாவே நினைக்கிறேன். குரு சொல்ற எல்லாம் சரியா இருக்கும், குரு சொல்ற எல்லாமே சரியானதுதான் சொல்லுவாங்க, சிந்திச்சு சொல்லுவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை மட்டும் இல்ல, நீ அதி புத்திசாலி, அறிவாளி, மிக தந்திரசாலி. நான் இப்ப நீ புறான்னு இல்லைன்னு சொன்னா நீ அதை புறாவா மாத்திருவ அப்படின்னு சொல்றாரு. அப்போ ரெண்டு விதமான விஷயங்களை இதுல இருந்து கத்துக்கிறோம். ஒண்ணு அந்த குரு சொல்ற இடம், குருவாக நிக்கிற இடம், மென்டாரா இருக்கிற இடம், நாம சொல்லுகின்ற எல்லாமே உண்மையா இருக்க வேண்டும். ஒரு லீடர் should not say lies. ஒரு லீடர் பொய் சொல்லக்கூடாது, ஒரு குரு பொய் சொல்லக்கூடாது, ஒரு தலைமை பீடத்தில் இருக்கிற ஆசிரியர் பொய் சொல்லக்கூடாது. இன்னொன்னு, ஆசிரியர் சொல்லுவதை அப்படியே மாணவர்கள் நம்புவார்கள், குரு சொல்வதை அப்படியே நம்புவார்கள். அப்ப இந்த இடத்துல பொய்மை இல்லாமல் இருக்கணும், வாக்கு சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று, ஒரு குருவை எப்படி நம்ப வேண்டும் அர்ஜுனனை போல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த கதையின் சாராம்சம்.